நீ என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் எப்படி நடக்க வேணும், நான் எதில நடக்க வேணும், எந்த வழியில நான் போகணும் அப்படின்றத என் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அறிந்திருக்கிறார் நம்பறவங்க மட்டும் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் பாதை கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் போது எனக்கு ஒரு குறைவு இல்லாதபடி அவர் என்னை நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் தாவீது இப்படி சொல்றார், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, நான் பலனற்று போனேன், என்னை பலப்படுத்தும். எனக்கு ஒரு பலன் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தி உம்முடைய பாதையிலே என்னை நடத்தி செல்லும். அவர் நடத்துகின்ற பாதை அற்புதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் ஏசாயா 45 அதோட முதல் வசனம் இப்படி சொல்லுது. ஏசாயா 45 அதோட முதல் வசனம் இப்படி சொல்லுது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. முதலாவது என்ன பண்ணாரு? என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். நான் அபிஷேகம் பண்ணின அருள்ராஜுக்கு முன்பாக. சொல்லுங்களேன், நான் அபிஷேகம் அருள்ராஜுக்கு இல்லையா, உங்க பேர் போட்டு சொல்லுங்க. நான் அபிஷேகம் பண்ணின பேரை போட்டு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தா பேரை போட்டு சொல்லுங்களேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின அருள்ராஜுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது, இங்க பாருங்க, அவனை பார்த்து டேவிட் கைவிட டேவிடோட வலது கை அவனை பார்த்து அவன் மகன் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய். பாருங்க, அவர் என்னுடைய வலது கையை பிடிக்கிறாரு. நான் கர்த்தரை சார்ந்தவர். அவரின் வலது கையை பிடிச்சிட்டாருன்னா எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எனக்கு தெரியும் என் ஆண்டவரை வலது கையை பிடிச்சு நடத்துவார். அவர் என்னை நேர் வழியாய் நடத்துகிறார். நேர்த்தியான வழியாய் என்ன நடத்திட்டு போறாரு. காரணம், அவர் என் வலது கையை பிடித்திருக்கிறார். அதன் வலது கையை பிடிக்கிறதுனால நான் பயம் இல்லாம நடந்துட்டு போயிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு முன்னே போய். இந்த வார்த்தை அநேக நேரம் நம்ம படிக்கும் போது இதுதான் பொக்கிஷங்களை புதையலை பார்த்து மாத்திரம் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, நான் வலது கையை பிடிச்சவங்க சொல்றேன், ஆண்டவரின் வலது கையை பிடிச்சிட்டாரு, எனக்கு ஒரு குறைவு இல்லை. கரெக்ட் தானே டேவிட்? ஒரு குறைவு இல்லை. பிடிச்ச அடுத்த நிமிஷம் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய். நான் யோசிப்பேன், ஆண்டவரே இப்பதானே என் வலது கையை பிடிச்சிங்க, ஜஸ்ட் நான் இப்பதான் பிடிச்சிங்க ஆண்டவரே, அதுக்குள்ள விட்டுட்டு இப்ப என்ன பண்றீங்க, எனக்கு முன்னாடி போயிருந்தீங்க. இப்பதான் ஆண்டவரே என் வலது கையை பிடிச்சிங்க, அதுக்குள்ள விட்டுட்டீங்க, முன்னாடி போய் நிக்கிறீங்க. எனக்கு பயமா இருக்குது. ஒரு சில நேரத்துல என் வலது கையை பிடிச்ச ஆண்டவர் என்னை விட்டுட்டு முன்னாடி போகும்போது எனக்கு பயமா தோணும். அதனால மோசே சொல்றாரு, மோசே நீ என்னிடம் முறையிடுகிறது என்ன? இது தமிழ்ல இங்கிலீஷ் வேற அருமையா சொல்லிருக்குது. மோசே why you should cry? ஏன் அழுகுற? நீ அழாத. உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து செங்கல் மேல நீட்டுப்பா, அது உனக்கு வெட்டாந்தரைய வழிவிட்டுரும். ஆமென். அப்ப மோசே அவன் சொன்னாரு, நான் கர்த்தரிடத்துல முறையிட மாட்டேன். இனி என்னோட தேவை என்ன? செங்கல்ல பிளக்கணும். ஒருவேளை மோசே காலத்துல அது கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா என் சந்ததி போக போக நீங்க பாருங்க, எலியாவின் காலத்துல சாவை எடுத்தா அடிச்சா கலந்து போச்சு. ஆமென். ஆமென். ஒருவேளை மோசே காலத்துல அது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். மோசே காலத்துல பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா எலியாவின் காலத்துல பயப்பட தேவையில்லை. சும்மா ஒரு சால்வை எடுத்து அடிச்சா தண்ணி விளையுது. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு உண்டானதை காட்டிலும் என் சந்ததிக்கு பெற்றுக் கொள்வது அதிகம். அது அநேக நிச்சயம். ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் எந்த விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறேனோ, இன்னைக்கு எந்த காரியத்துக்கெல்லாம் என்னால முடியாம கத்தரிட்டு தத்தளிக்கிறேனோ, அது நாளைக்கு எலியாவின் காலம் வரும், என் சந்ததியின் காலம் வரும். அதை மிகவும் எளிமையாக சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை மோசே சொல்லியிருப்பான்,
இவன் ஸ்ட்ரகிளா இருக்குது ஆண்டவரே. யோசுவா காலத்துல அந்த ஸ்ட்ரகிளால காலை வச்ச உடனே யோர்தான் பிளந்து போச்சு. எலியா காலத்துல தவளை எடுத்து அடிச்ச உடனே பிளந்து போச்சு. அப்ப இன்னைக்கு எனக்கு அந்த பாதை கஷ்டமா இருக்கும், அந்த பாதை நெருக்கடியா இருக்கும். ஆனா நாளைக்கு அது என் சந்ததிக்கு கர்த்தர் சர்வ சுதந்திரமா கொடுக்க போறாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வார்த்தை அதுதான் சொல்லுது, எதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேனோ அதை நான் ஒருவேளை யோசிக்கிறேன், அதை கொஞ்சம் தான் இருக்காண்டவரு. மோசேட்ட இருந்துச்சு கோல் மாத்திரம் தான் இருந்துச்சு, தாவீது கிட்ட தடி மாத்திரம் தான் இருந்துச்சு. இந்த தடியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கோலியாத்தை இழுத்துறது? நீங்க பாருங்க, சவுலோட எல்லா ட்ரெஸ்ஸையும் அந்த மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கவசத்தை போட்டு எல்லாத்தையும் கையில கொடுக்கும் போது என்ன சொன்னா, ஆண்டவரே இது என்னால முடியாது, இந்த விதமான அபியாசங்கள் எனக்கு இல்ல, இத போட்டுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கழட்டி போட்டுட்டு வெறும் கோலோட போறான். கோல் மாத்திரம் தான் இருக்குது ஆண்டவரே, சின்ன சம்பளம் ஆண்டவரே, இந்த லட்சம் எப்படி சமாளிக்க போறேன்? என் கையில ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, இந்த சம்பளம், இந்த வேலை, இந்த பிசினஸ் ரொம்ப சின்னது, இதை வச்சு நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆனாலும் சந்திக்கப்படுது இல்லையா? ஆமென் ஆமென். எல்லா பிரச்சனையும் சந்திக்கப்படுது இல்லையா? இந்த சின்ன சம்பளத்தை வச்சு தான் சந்திக்கிறாரு, இந்த சின்ன தொழிலை வச்சு தான் ஆசீர்வதிக்கிறாரு. என் கையில் பிரயாசம் இவ்வளவுதான் ஆண்டவரே, கொஞ்சமா இருக்கு, ஆனாலும் அதில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். எனக்கு தேவை பட்டயம், கோலியாத்தைய எப்படி வெட்ட முடியும் ஆண்டவரே? நீ தனியோட போ, நான் உனக்கு என்ன கொண்டனோ அதோட போ. பட்டயம் கோலியாத் கையில இருந்து உன் கையில வரும். ஆமென். பட்டயம் எங்க இருந்து வரும்? கோலியாத் கையில இருந்து உனக்கு வரும். நீ கவலைப்படாத. அவனோட ஒருவேளை சவுலோட பட்டயம் சின்னதா இருந்திருக்கலாம், கோலியாத்தோட பட்டயம் ரொம்ப பெருசு. ஆமென். இன்னைக்கு நான் கையில கொடுக்கிறது ரொம்ப சின்னதா, அற்பமா, எல்லாரும் பார்த்து எள்ளி நகையாட மாதிரி கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அதை வச்சுதான் நான் உன்னை உயர்த்த போறேன். ஆமென். எல்லா கண்களுக்கு முன்பாக அதை வச்சுதான் நான் உன்னை உயர்த்த போறேன். அதெல்லாம் நீ கருத்து சொல்லாம பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலான வழிகளை செவ்வாயாக்குவேன். அதுக்கப்புறம் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நானே என்று நீ அறியும்படிக்கு சொல்லுங்க, சத்தமா படிக்கல. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒரு இடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போத இருக்கு. அப்போ இப்ப என்ன ஆகுது? என் வலது கையை பிடிச்ச ஆண்டவர் என் கையை விட்டுட்டு முன்னாடி போனாரு. எதுக்கு? நான் போறது உன் கோணங்களை செவ்வாயாக்க, நான் போறது உனக்கு முன்பாக இருக்கும் தடைகளை உடைக்க. உன்னால உன் பலத்தினால இந்த வெண்கல கதவை உடைக்க முடியாது, உன் பலத்தினால இந்த இரும்பு தாழ்பாலை முறிக்க முடியாது. ஆனா ஒரு நாள் வரும், என் பலத்தை உனக்கு தர. அப்போ நான் போறது உடைக்க, நீ வரது சுதந்திரிக்க. பொக்கிஷங்களை சுதந்திரிக்க நீ வர, அதை உடைச்சு போட நான் போறேன். எதையோ தகர்க்க நான் போறேன், காணாத சுதந்திரிக்க நீ வர. அப்போ உன்னோட பாதைய நான் செவ்வாயாக்குறது உன் கையை விட்டு முன்னாடி போற மாதிரி தான் தெரியும். ஆனா உன் கரம் எப்போதும் எனக்குள்ள அடங்கி இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், என்ன பிடிச்சிக்கீங்க ஆண்டவரே, நான் பிடிச்சா விட்டுருவேன், நான் பிடிச்சா நிச்சயம் விட்டுருவேன், நீங்க என்ன பிடிச்சிக்க. ஆமென். அநேக நேரத்துல இந்த வழி வந்தப்ப நான் இப்படிதான் போகணும் ஆண்டவரே, என் லிமிட் உங்களுக்கு தெரியும், இந்த வழி என்னால எவ்வளவு தாங்க முடியும் உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல என்ன விட்டாருங்க ஆண்டவரே, நான் உழைச்சு போயிடுவேன். நான் என் மனைவி கையை பத்தி சொல்லிக்கிறோம், ஆண்டவரே என்னால வலி தாங்க முடியல, இவ்வளவுதான் டாக்டர் பார்த்துட்டா, எக்ஸ்ரே ஒண்ணு இல்லைன்றா, வலிக்கு ஆண்டவரே என்ன பண்ணிட்டோம்? ஏன் பவுலே எடுத்து போட்டு ஆண்டவரே குத்திக்கிட்டே இருக்குது, சகிக்க நான் உனக்கு பலன் தரேன். ஆமென். குத்தம் அதை சகிக்க நான் உனக்கு பலன் தருகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆவி நிரம்பிச்சு அன்னைக்கு போன வழி இந்த வரைக்கும் எங்க போச்சுன்னு தெரியல. டாக்டர் சொன்னா உனக்கு ஒண்ணுமே இல்ல, வலிக்குது வலிக்குது. நான் அப்பாட்ட தான் பேசும்போது சொல்லிக்கும் போது சொல்றது, வலிக்குதுப்பா என்னால முடியல, வலிக்குது ஆண்டவரே, டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான், உண்மையாவே வலிக்குது, என்ன பண்றது ஆண்டவரே? என் மனைவி என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, வலி தாங்க முடியல. வீட்டுக்கு கரண்ட் சமைக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க, வலிக்குது ஆண்டவரே, என்னால ஒன்றும் பண்ண முடியல. உங்களை தொடும் போது எல்லா வழியும் உங்களை விட்டு போயிடும், எல்லாவற்றையும் சுமந்தரிக்க அவர் உங்களுக்கு நிச்சயம் அவர் புரிவார். ஆமென். அப்போ கர்த்தரோட டிராவல் பண்ணுங்க, அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை வச்சு அதிகமா பிரயாசப்படுங்க. உங்களுக்கு நிச்சயமா இந்த நாளை காட்டிலும் வருகின்ற நாள் உன் சந்ததி அநேகத்துக்கு அதிபதியாக இருப்பார். ஆமென். இன்னைக்கு நான் ஒன்றையெல்லாம் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு சின்ன வீடு கட்டலாம் முடியலாண்டவர் ரொம்ப தடமாறுங்க,
எங்க அப்பா ஒண்ணுதான். நான் 2 வீடு திருப்பி கட்டி வச்சிருக்கிறேன். ஆமென். அப்போ மோசேவின் காலத்தில் செய்ய முடியாத அந்த வழியை என் ஆண்டவர் எனக்கு பாதையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இவன் நடந்து போ, கானானை நீ சுமந்து